இல்ல அவ கூட தான் நான் போவேன்னு நீ சொல்றேன்னா தாராளமா இப்பவே நீ அவ கூட போலாம். ரெண்டு பேரும் எக்கேடாவது கெட்டு போங்க. பொதுவா அதிகமா பேசுறவன் வீரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அமைதியா இருக்கிறவங்க கோழையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் முகத்தை பாக்குறீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வர அத்தை அனுமதிக்கிற வரைக்கும் இது சரி வராது. அண்ட் ப்ளீஸ் மாமா, நீங்க கனு எதுவும் சொல்லாதீங்க. கண்ணு உன் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்திருக்கா, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா. ஆனா நீ என்னடா? அவ ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாமா. இந்த நித்யா பொண்ணா இல்ல பேயா? அத்தை மனசுல இவளுக்கு எதிராக என்னென்ன மனஸ்தாபங்களால நான் ஏற்படுத்தினேன். எல்லாத்துக்கும் மேல கண்ணுவோட காதல் கதைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளிய வச்சேன். व्याप्तैवं चराचरं तत्पदं दर्शितं श्री गुरुवे नमः। ஏய் நித்யா, நீ அந்த புஷ்பானத்தை வச்சு என்னமா பண்ணிட்டு இருக்க? நீ முதல்ல இந்த பாம் வெடி. பாம் என்ன பாரு, உனக்கு இந்த பாம்ப பார்த்தா பயம்லாம் ஒண்ணும் இல்லையே. மாமா ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அதை கையிலேயே வெடிக்கிறேன். எனக்கு பயம்லாம் கிடையாது. என் வைஃப் சிங்க குட்டினா ஏன்டா சிங்கத்து பின்னாடியே சுத்துற? அப்ப ஓம் பொண்டாட்டி? ஐயோ கொஞ்சம் விடுங்களா. அதை எப்படா விட முடியும்? அவ பயந்து போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. வருஷம் வருஷம் அப்படிதான் பண்றா, தெரியும்ல. அப்ப நீ வெடி. ஏன் புஷ்வானத்தை எடுத்துக்கிற? பெரிய பாமா வெடி. இந்தா இதை வெடிச்சு காட்டு. இப்ப சொன்னீங்க பாருங்க. ஆ.